இயற்கையின் தூய்மை, இல்லத்தரசிகளின் நம்பிக்கை. கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். தரமான மளிகை பொருட்களுக்கு இப்போதே ஆர்டர் செய்யுங்கள். சக்தியுடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று மே மாதம் 30ஆம் தேதி சனிக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதற்கு முன்னதாக நாளின் சிறப்பை தெரிந்து கொள்வோம். இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரையிலும், மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரையிலும். இன்றைய திதிகள் பகல் 12:54 மணி வரையிலும் சதுர்த்தசி, அதற்கு பின்பு பௌர்ணமி. இன்றைய நட்சத்திரங்கள் பிற்பகல் 2:18 மணி வரையிலும் விஷாகம், அதற்கு பின்பு அனுஷம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பிற்பகல் 2:18 மணி வரையில் ரேவதி, அதற்கு பின்பு அஸ்வினி. மேஷ ராசி நேயர்களுக்கு இன்று சந்திரன் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமமாக அமைகிறார். சந்திரன் இன்று விருச்சிக ராசியில் 8ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் இன்றைய நாளில் குடும்ப ஒற்றுமை மற்றும் பிரிந்தவர்கள் ஒன்று கூட உதவியாக இருப்பார். 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் மற்றும் புத பகவான் நமக்கு ஒரு லக்ஷ்மி நாராயண யோகத்தை அமைத்து கொடுப்பார். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடியதாகவே அமைகிறது. பல நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களும், இந்த எதிர்பார்ப்புகளில் இருந்த ஏமாற்றங்களும் இன்றைய நாளில் உங்களுக்கு முழுமையான வெற்றியை தரும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதும் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் இன்று அனுகூலமாகவே அமைகிறார். பல நாட்களாக இருந்து வந்த ஒரு மனக்கசப்பு இன்று விலகும். இன்றைய நாளில் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு பல நாட்களாக இழுபறியில் இருந்து வந்த வழக்கு விசாரணை போன்றவற்றில் இன்று நல்ல முடிவை பார்க்கலாம். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று ஏற்றம் மிகுந்த நாளாக அமைகிறது. உயர்கல்வி கற்க எண்ணம் உடையவர்களுக்கு இன்றைய நாளில் விண்ணப்பம் செய்ய இவர்களினுடைய எண்ணங்கள் நிறைவேறும். பல நாட்களாக வராத பண பட்டுவாடாக்கள் மற்றும் வியாபாரத்தில் கூட்டு தொழிலில் இருந்து வந்த குழப்பங்களுக்கும் இன்று நல்ல முடிவை பார்க்கலாம். மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று நல்ல செய்திகள் காத்திருக்கிறது. சந்திரன் 6ஆம் இடத்தில் இருப்பது தன லாபத்தை கொடுக்கும். ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் மற்றும் புத பகவான் இன்று உங்களுக்கு குறிப்பாக மிருகசீரிஷம் புனர்வசு நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செய்திகளும் நல்ல ஒரு நட்பையும் கொடுக்கக்கூடிய நாளாக அமைகிறது. புதிய மனிதர்களினுடைய சந்திப்பு நல்ல நட்பை கொடுக்கும். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் நல்ல ஒரு மன நிறைவையும் சந்தோஷத்தையும் பார்க்கலாம். இன்று சனிக்கிழமை மாலை நேரத்தில் பௌர்ணமி திதியில் இன்றைய நாள் நீங்கள் அம்மன் ஆலய வழிபாட்டை மேற்கொள்ளலாம். இன்று காலை வேளையில் அன்னதானங்கள் செய்ய கிரக தோஷங்கள் தீரும். கடகராசி அன்பர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை. பல நாட்களாக இருந்து வந்த ஒரு மன போராட்டம் தீரும். கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இன்றைய நாளில் உங்களினுடைய சங்கடங்கள் தீரும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்களினுடைய உடன் பிறந்தவர்களால் சற்று மனக்குழப்பங்கள் வந்து போகலாம். பூசம் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ராசிநாதன் சந்திரன் நீச்சம் பெற்று இருப்பதனால் சற்று மனக்குழப்பங்கள் காலை வேளையில் வரலாம். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே உற்சாகமான நாளாக இருக்கும். ராசிநாதன் சூரியன் ரிஷபராசியில் சஞ்சாரம் செய்வது பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சூரியனுக்கு இன்றைய நாளில் சிம்மராசி அன்பர்களுக்கு பெரியவர்களின் ஆசீர்வாதங்கள் பெறக்கூடிய நாளாக அமைகிறது. சந்திரனின் சஞ்சாரம் இவர்களுக்கு இன்றைய நாளில் வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்குவது, மாற்றுவதில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம். பல நாட்களாக இழுபறியில் இருந்து வந்த பண பிரச்சனைகள் இன்று இவர்களுக்கு நல்ல ஒரு முடிவை தரும். கன்னிராசி நேயர்களுக்கு ராசிநாதன் புத பகவான் 10ஆம் இடத்தில் சுக்கிரனுடன் இருப்பது வேலை விஷயத்தில் இருந்து வந்த குழப்பங்களுக்கு நல்ல ஒரு தீர்வும் மாற்றமும் ஏற்படும். முன்னேற்றமான நாளாக அமைகிறது. பல நாட்களாக இருந்து வந்த ஒரு விதமான மனப்போராட்டங்கள் இன்று தீரும். குடும்ப சூழ்நிலைகளில் இருக்கக்கூடிய ஏற்ற தாழ்வுகள் இன்றைய நாளில் உங்களுக்கு மாறக்கூடும். பெரியவர்களின் ஆசீர்வாதங்கள் பெறக்கூடிய நாளாகவும் இருக்கும். இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு வீடு வாங்குவது, விற்பது மற்றும் பல நாட்களாக நீங்கள் இழுபறியில் இருந்து வந்த வேலைகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான முடிவுகளை காணலாம். துலாம் ராசி அன்பர்களுக்கு சந்திரன் 2ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். குடும்பத்தில் மன அமைதியும் நிம்மதியும் பார்க்கலாம். நீண்ட நாட்களாக இருந்து வந்த
வியாபார தடைகள் மற்றும் கூட்டு தொழிலில் இருக்கக்கூடிய சங்கடங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். துலாம் ராசி அன்பர்களுக்கு நண்பர்கள் மூலமாக இன்று பணவரவு உண்டு. எதிர்பார்த்த பணவரவு கைக்கு வந்து சேரும். அதே போல இன்றைய நாளில் மனதிற்கு குறைவில்லாத நாளாகவும் அமைகிறது. பல நாட்களாக இருந்து வந்த ஒரு மனபாரம் தீரும். இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு நண்பர்கள் மூலமாக புதிய வியாபாரங்கள் மற்றும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய ஒரு சில முயற்சிகளுக்கு வெற்றிகள் உண்டு. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திரன் ராசியில் இருப்பது சற்று மனதில் குழப்பத்தை தரும். அனுஷம் மற்றும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று காலை வேளையில் நல்ல செய்திகள் வந்து சேரும். பௌர்ணமி திதி கூடிய இன்றைய நாளில் சூரியன் சந்திரன் நேர் பார்வையில் இருப்பது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அன்னதானங்கள் செய்வது மிகுந்த பலன்களை கொடுக்கும். குழந்தை இல்லாத தம்பதியினர் இன்று அம்மன் ஆலய வழிபாடும் மற்றும் அன்னதானங்களும் செய்ய பௌர்ணமி திதி கூடிய இன்றைய நாளில் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் மாலை நேரத்தில் குலதெய்வத்தை வழங்கலாம். தனுசு ராசிக்காரர்களுக்கு பலவிதமான முன்னேற்றங்கள் உடைய நாளாக அமைகிறது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் தீரும். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் மற்றும் புத பகவான் திருமண விஷயத்தில் நல்ல ஒரு முடிவினை எடுக்க வாய்ப்பினை கொடுப்பார். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்தும் சாதக பலனையே கொடுக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களினுடைய ஆதரவையும் அன்பையும் இன்று பெறலாம். குலதெய்வ பிரார்த்தனை செய்வதனால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய தடை சுப காரியங்களுக்கு உண்டானது தடையில்லாத ஒன்றாக அமையும். இன்று சனிக்கிழமை ஆஞ்சநேயரையும் வணங்கலாம். மகர ராசி அன்பர்களுக்கு லாபத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் இன்று மன நிறைவையும் சந்தோஷத்தையும் கொடுப்பார். பல நாட்களாக இருந்து வந்த ஒரு மன அமைதி இன்று உங்களுக்கு கிடைக்கும். உங்களினுடைய தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் தீரும். அவிட்டம் மற்றும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று எதிர்பார்த்த பணவரவு கைக்கு வந்து சேரும். புதிய வியாபார தொடக்கங்கள், புதிய தொழில் தொடக்கங்களுக்கு இன்று உங்களுக்கு நல்ல ஒரு லாபகரமான நாளாக அமைகிறது. கும்பராசி அன்பர்களுக்கு இன்று சந்திர பகவான் 10ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். இன்று அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் மற்றும் புத பகவானின் சஞ்சாரம் பிள்ளைகளால் உங்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும். பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர வாய்ப்புகள் உண்டு. இன்றைய நாளில் உங்களினுடைய குடும்பத்தில் ஒரு சுப செய்தியும் மற்றும் மன நிறைவையும் பார்க்கலாம். மீனராசி அன்பர்களுக்கு ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று காலை வேளை சந்திராசிரமமாக அமைகிறது. இன்று மாலை நேரத்தில் உங்களினுடைய மன நிம்மதி இரட்டிப்பாகும். பல நாட்களாக இருந்து வந்த ஒரு போராட்டம் முடிவிற்கு வரும். பிள்ளைகளால் ஏற்பட்ட கடன் பிரச்சனைகள் மற்றும் பிள்ளைகளுக்கு வந்து சேர வேண்டிய பண பாக்கிகள், இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்று உங்கள் தலையீட்டினால் நல்ல முடிவை பார்க்கலாம். வண்டி வாகனங்கள் வாங்குவது, மாற்றுவது போன்றவற்றிலும் இன்று நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியை தரும். 12 ராசிக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இயற்கையின் சுவையும் ஆரோக்கியத்தின் நம்பிக்கையும் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். செக்கை எண்ணெய் முதல் சிறுதானியங்கள் வரை உங்கள் குடும்பத்திற்கான முழுமையான தேர்வு. மேலும் தகவல்களுக்கு அழையுங்கள் 9384788000.